எல்லாருக்கும் காலை வணக்கம். காலையில் பாருங்கள், பூ சூப்பராக மலர்ந்துருக்கு. சாமிக்கும் எனக்கும் பூ அழகாக மலர்ந்துருக்கு. இதை பார்த்துட்டு ஒரு குட்டி கோலத்தை போட்டுட்டு ஹஸ்பண்டுக்கு காஃபி வச்சு கொடுக்குறேன். நான் எப்போவுமே காஃபி சாப்பிட மாட்டாங்க. இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் தான் வைக்க போகிறேன். அதுக்கு ஏற்கனவே கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, முள்ளங்கி நறுக்கின முள்ளங்கியை நல்லா வதக்கிட்டேன். இன்றைக்கி முள்ளங்கி சாம்பாருக்கு அரைச்சி வைக்க போகிறேங்க. அதுக்கு 1 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம், மிளகு 1/4 ஸ்பூன், ஒரு 2 பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு நான் பொடி பண்ணி மிக்சியில் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. இப்போ 2 தக்காளியை இதில் சேர்த்து தக்காளி ஓரளவு வதங்கினதும் நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி சிம்பிளான சமையல் தான் இது. காலையிலே தோசைக்கும் மத்தியானம் சாதத்துக்கும் சேர்த்து வச்சுட்டேங்க. இன்றைக்கி ஓவராக வேலை இருக்குது, வேலைக்கும் போகிறதுனால ஒரே குழம்பாக வச்சாச்சு. அவசர அவசரமாக கிளம்பிட்டுருக்கேன். அதனால் இப்போ வேக வச்ச பருப்பை கரண்டிலே நல்லா கடைஞ்சிட்டு இதில் ஊற்றிடுறேன். அவ்வளோதான், சிம்பிளான முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாதி எண்ணெயிலே வேக விட்டுட்டேன், அதனால ஸ்மெல் எதுவும் இருக்காது. இது மாதிரி ஒரு முறை வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கொத்தமல்லி இலை தூவிடுவோம். குழம்பு ரெடி. இந்த மாதிரி வேலைக்கு போகிற நேரத்தில் சிம்பிளாக வச்சுட்டு கிளம்புற ஒரே 1 பாட் மீல்ஸ் மாதிரி. இப்போ சாமி கும்பிட ஆரம்பிக்கிறேன். நான் ரோஸு பூத்துருக்கு, அதை பறித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிடலான்னு கிளம்பியாச்சு. சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ஏற்கனவே. இனி விளக்கு பற்ற வச்சு தீபம் ஏற்றுனா சரி. இன்றைக்கி கார்த்திகை 1ங்கிறதுனால அவசர அவசரமாக வேலை நடக்குது. நைட்டே எல்லாம் விளக்கெல்லாம் கழுவி வச்சாச்சு. நேற்று வெள்ளிக்கிழமையும் சாமி கும்பிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி சாமி கும்பிட்டுட்டு கிளம்புற வேலைக்கு இன்றைக்கி நெய்வேத்தியம் எதுவும் செய்யலை. அதனால் சாக்லேட் இருந்தது, அதை மட்டும் வச்சு சாமி கும்பிட்றேன். கல்கண்டு வச்சு கும்பிடலாம். சரி, கல்கண்டு இல்லை, சாக்லேட் தான் இருந்தது, அதை வச்சு சாமி கும்பிட்றேங்க. வீட்டில் பூத்த செவந்தி பூவை சாமிக்கு ஒன்று எடுத்து வச்சுட்டு ரொம்ப நாளாக இருந்துச்சு இந்த நெய் விளக்கு. சரி, இன்றைக்கி கார்த்திகை 1 ஏற்றி வச்சிடலான்ட்டு விளக்கு இருந்தது. நான் அதிகமாக சாமி படம் வைக்கல, இனிமேல் தான் ஒன்று வாங்கி வைக்கணும். இதுக்கு அளவான சாமி படம் தான் வச்சுருக்காங்க. கீழே மேல்மருத்தூர் சாமி இருக்குது. வாசலில் 2 சாம்பிராணியை கொளுத்தி வச்சுட்டேன். நிம்மதியாக சாமி கும்பிட்டாச்சு. எல்லோரும் நல்லா இருக்கணும், கை கால் சுகத்தோடு அனைவரும் நல்லா இருக்கணும்னு வேண்டியாச்சு. இப்போ தோசை சுட்டி வச்சுருந்தேங்க, 2 தோசை. இந்த சாம்பாரோடையே சாப்பிட்டேன். சாம்பார் சூப்பராக இருந்துச்சு. கடையிலலாம் சாம்பார் தூள் வாங்காமல் இந்த மாதிரி வீட்டிலையே அரைச்சி வச்சுக்கலாம். இன்னும் டீட்டெயிலாக நான் இன்னொரு நாள் எப்படி வைக்கிறதுன்னு போட்டு காமிக்கிறேன். டெய்லி ரெசிபீஸு இனிமேல் வர வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கப்புறமா வேலைக்கு இப்போ கிளம்பி போயிட்டேன். 9 மணி ஆயிடுச்சு. லேட் ஆயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு நாள் தானே அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். இந்த வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு லேட் ஆயிரும். எல்லாருமே அப்படி தான். திருப்பூரில் பனியன் கம்பெனியும் இப்படி தாங்க.
கவிதா, ஓ வேலைக்கு போயிட்டு வந்தாச்சு. பசியாக இருக்குது. என்ன பண்ண போகிற? காலையில் முள்ளங்கி சாம்பார் வச்சோம்ல, அது மத்தியானம் சாப்பிட்டு மீதி இவ்வளோ சாப்பாடு இருக்குது. சரி, இன்னைக்கு சனிக்கிழமை வர நம்ம திருப்பூரில் வீதி பூரா அடிக்கொருக்க ரைஸ் கடை இருக்கும். அதுவே செஞ்சுருவோம். இன்னைக்கு நான்வெஜ்ஜே செஞ்சிடலாம். முட்டை மட்டும் போட்டு இவ்வளோ காய்கறி வீட்டில் இருக்குது, இதெல்லாம் போட்டு ரைஸ் பண்ணிட்டோம்னா நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம். காலைல சிம்பிளாக முடித்தோமா, இப்போ வந்து காய்கறியோடு நல்லா சாப்பிட்டுக்கலாம். டைமிங் எடுக்கும்போது தான் இப்படியெல்லாம் செய்ய முடியும். ஆனால் இது ஈஸி தான், டக்குன்னு முடிஞ்சிடும். சரி பார்க்கலாம். இப்போ முட்டைக்கோஸு கேரட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன். முட்டைக்கோஸ் வந்து இப்படி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பாதி குடமிளகா, பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இஞ்சி துருவி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு இன்க்ரீடியன்ஸு. அதே போல் எடுத்துக்கிறாரு சோயா சாஸு, மிளகாத்தூள், கறி மசாலா தூள், அவ்வளோதான். கடையிலலாம் நீ எப்படி செய்கிறாங்களோ நிறைய மசாலா போடுவாங்க. நம்ம சிம்பிளாக ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுவோம். இந்த எண்ணெய் வந்து அப்படம் பொரிச்ச எண்ணெய், அதனால் இப்படி இருக்குது. ஏன் வேஸ்ட் பண்ணணும்? லைட்டாக நான் வந்து சோம்பு போடுறேன் கொஞ்சமாக. நல்லாயிருக்கும். எனக்கு வந்து கருவேப்பிலை ஃப்ளேவர் பிடிக்கும். இந்த ரைஸுக்கு வந்து கருவேப்பிலை போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். போடுறேன். போட்டு இந்த வெங்காயத்தை வந்து பெரிய வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன், சின்னதாக தான் போட்டிருக்கேன். இது நல்லா வதங்க தேவையில்லை, ஓரளவு வதங்கினா போதும். காய்கறி எல்லாமே அரை வேக்காடு வெந்தால் போதும். ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து ஓரளவு இந்த அளவு கண்ணாடி பதம் வந்துடுச்சு. ஒரு நிமிஷம் ஆச்சு. உப்பு கம்மியாக தான் போட்டிருக்கேன். பூண்டு நறுக்குனது சேர்த்துக்கலாம். இது இஞ்சி வந்து திருவுனது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு போடுறேன். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். இது முட்டைக்கோஸு, கேரட்டு, குடமிளகா. இது வந்து ஓரளவுக்கு பாதி தான் வேகணும், ரொம்ப வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா நல்லா வேக வச்சே கொடுங்க. வீட்டில் பெரியவங்க இருந்தாலும் வேக வச்சு கொடுங்க. இன்றைக்கி வந்து திருப்பூர்லலாம் நல்லா மழைக்கு நம்ம மதியானம் சாப்பிட வரும்போது நனைஞ்சிட்டோம். அதனால தான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சமைச்சிட்ருக்கோம். பயங்கரமான மழை. உங்கள் ஊர்லலாம் எப்படி மழை அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இந்தளவு ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தேன். இந்தளவு வெந்துருச்சு, பாதி வெந்துருச்சு. போதும், ரொம்ப வெந்தால் ரைஸ் வந்து நல்லா இருக்காது.
இப்போ வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துறேங்க. டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு ஸ்பூன். கறி மசாலா தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்ந்து 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த பச்சை வாசம் போகணும். பாருங்க, கலரே எப்படி நல்லா மாறி சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டாக வந்து பெப்பர் போடுறேன். நம்ம ரைஸ் சேர்க்கும்போது தான் பெப்பர் போடணும். பெப்பர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாதம், நம்ம நார்மல் ரைஸ் தான், நீங்கள் இதை பாஸ்மதி ரைஸில் கூட செஞ்சுக்கலாம். இது வந்து மீதியான சாதம் தான். நம்ம கொஞ்சம் தான் சாதம் இருந்தது. இந்த காய்கறி இதெல்லாம் போடணும், நிறைய ஆயிடுச்சு பாருங்கள். ஒன்று மறந்துட்டேன், அவசரத்தில் ஒன்று மறந்துட்டேன், தெரியுதா? முட்டை சேர்க்கல. பொரிச்சோம்ல அந்த சட்டியே வச்சு நம்ம முட்டையை பொரிச்சுக்கலாம். தெளிவா வறுத்துருவோம். அவ்வளோதான். இது முட்டை இல்லாமல் கூட சாப்பிட்லாம் நீங்கள். இதில் முட்டையும் சேர்த்தனா 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். போட்டுக்கோ, ஒரு பிஞ்ச் அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோ. இந்த அளவு உப்பு சேர்த்துக்கோ. இந்த மாதிரி இப்போ வந்து முட்டையை வறுத்தாச்சு. ஒரு 3 முட்டையை இப்படி வறுத்துட்டோம். இதில் சேர்த்துறோம். சேர்த்துட்டு கலந்துட்டோம்னா அவ்வளோதான். எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. நாக்கில் எச்சி ஊறுது பாருங்கள். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ வந்து கொத்தமல்லி இலை தூவிடலாம். கொத்தமல்லி இலை தூவிட்டு கலந்து விட்டுருவோம். நம்ம ரைஸுக்காக செஞ்சால் கூட இப்படி ரைஸ் வந்து ஒட்டாமல் இருக்காது. இது வந்து எவ்வளோ சூப்பராக தனித்தனியாக கடையில் வாங்குற மாதிரியே சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை மீதின சாதத்தில் செஞ்சதுன்னு யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவு அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரைஸ் வந்து கம்மியாக தான் உப்பு போட்டிருக்கேன். ஏற்கனவே சோயா சாஸ் இதெல்லாம் உப்பு இருக்கும், அதனால் அளவாக தான் போட்டிருக்கேன். இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு தட்டில் போட்டு சாப்பிட்டு பார்க்குறேன். மழைக்கு வந்து இந்த ரைஸ் சூப்பராக இருக்குங்க. அப்படியே இதை போட்டு சாப்பிட்டு பார்க்குறேன். உப்பு, நம்ம ஊற்றின சோயா சாஸு, தக்காளி சாஸ் இதெல்லாம் அளவாக இருக்கான்னு பார்க்கலாம். உப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருக்கு. இந்த சூடான மழைக்கு இதமாக இருக்கு. சூப்பர். நான் வந்து மெதுவாக பொறுமையாக உட்காந்து சாப்பிட போகிறேன். இனிமேல் ரெகுலராக ரெசிபிஸ் வீடியோ வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு கவி மகி மீடியா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.